வங்கதேசத்தை வளைக்கும் சீனா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான பெரிய சதிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. போன வருஷம் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசாங்கம் வீழ்வதற்கு காரணமாக இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் அகற்றப்பட்டதுக்கு பிறகு ரொம்ப காலமாக நட்பு நாடாக இருந்த இந்தியாவுடனான உறவுகளில் வங்கதேசம் இந்தியாவுடனான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டது. கடந்த ஒரு வருடமாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசம் இந்தியாவில் இருந்து விலகி சீனாவோட நெருக்கமாகிட்டு வராங்க. அதோட பாகிஸ்தான் கூடயும் உறவுகளை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளும் மேற்கொண்டு வராங்க. இதற்கிடையில தான் இந்தியாவுடனான வங்கதேசத்தின் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் குறைந்து எல்லை பகுதியில் மோதல் சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஷேக் ஹசீனா அரசாங்கம் விழுந்த பிறகு இந்திய எல்லையிலிருந்து மக்கள் வங்கதேச எல்லைக்குள் தள்ளப்பட்ட பல சம்பவங்கள்லாம் வெளியில் வந்தது. கடந்த ஆண்டில் வங்கதேசம் ஒற்றை நாடு வெளியுறவு கொள்கையை விட்டு விலகியது அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்பட்டது. குறிப்பிட்ட ஒரு நாட்டை மையமாக கொண்ட வெளியுறவு கொள்கையிலிருந்து விலகியதால் உலக அரசியல் வங்கதேசம் முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகமாச்சு. டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா நாடுகளுக்கும் விதிக்கப்பட்ட வரிகளை வங்கதேசம் எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்றது குறித்து பல விவாதங்கள்லாம் நடந்தது. இடைக்கால அரசாங்கத்தினுடைய முதல் ஆண்டில் வங்கதேசம் ராஜ்ய ரீதியாக எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற கேள்வி இப்போ எல்லாருக்கும் எழத் தொடங்கியிருக்கு. கடந்த 1.5 தசாப்தங்களில் அவாமி லீக் அரசாங்கத்தினுடைய காலத்தில் இந்தியா வங்கதேச உறவுகள் மேம்பட்ட நிலையில் இருந்ததாக இருந்துச்சு. ஆனால் 2024 ஆகஸ்ட் 5 வரைக்கும் ஷேக் ஹசீனா அரசாங்கம் விழுந்ததும் அந்த உறவுகள்லாம் கிட்டத்தட்ட முற்றிலும் சீரழிஞ்சு போச்சு. உறவுகள் மேம்படுவதற்கு பதிலாக அது படிப்படியாக மேலும் மோசமடைய தொடங்கிச்சு. வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு இந்திய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் சிறுபான்மையினர் மற்றும் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் பற்றிய செய்திகள் மற்றும் வதந்திகள்லாம் அதிகமாக பரவுச்சு. இது 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை இன்னும் அதிகமாக பாதித்தது. வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு தப்பிய ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வங்கதேச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருது. இந்தியாவிலிருந்து அவங்க பலமுறை அரசியல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. இதனால் இந்தியா வங்கதேச உறவு இன்னும் சிக்கலானதாக மாறிவிட்டது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பாங்காக்கில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வங்கதேச இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைமை ஆலோசகர் பேராசிரியர் யூனுஸும் சந்தித்த போது இந்த பிரச்சனை குறித்து பேசப்பட்டது. கடந்த ஒரு வருடத்தில் அண்டை நாடுகளான இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கும் அண்டை நாடுகளான வங்கதேசம் இந்தியாவுக்கு அண்டை நாடாக வங்கதேசம் இருக்காங்க இல்லையா, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையான இந்த பொருளாதார மற்றும் வணிக உறவுகளில் பல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவும் வங்கதேசமும் பல வர்த்தக கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. வங்கதேச குடிமக்களுக்கான விசா விதிகளையும் இந்தியா கடுமையாக்கியிருக்காங்க. குறிப்பாக ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்ட பிறகு சுற்றுலா விசாக்கள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியா இப்போ சிகிச்சைக்காக மட்டும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான வங்கதேச குடிமக்களுக்கு விசா வழங்குறாங்க. முன்னதாக சிகிச்சை, கல்வி, வணிகம் மற்றும் சுற்றுலா போன்ற நிறைய நோக்கங்களுக்காக ஆண்டுதோறும் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 20 லட்சம் வங்கதேசத்தினர் இந்தியாவுக்கு வருகை தந்துட்டு இருந்தாங்க. இப்போ முந்தைய காலத்தோட கம்பேர் பண்ணும்போது விசா வழங்குவது 80 விழுக்காட்டுக்கு மேலாக குறைஞ்சிருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் அகர்தலாவில் இருக்கக்கூடிய வங்கதேச உதவி உயர் தூதர் அலுவலகத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா கிட்ட வங்கதேசம் கடும் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. ஜூலை 2024 தொடக்கத்தில் ஆட்சியில் இருந்து அகற்றப்படுவதற்கு முன்பு அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா சீனாவுக்கு பயணம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததும் இடைக்கால அரசாங்கம் பதவியேற்றதும் அதனுடைய முக்கிய ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனுஸும் முதல் அரசு முறை பயணமாக மார்ச் மாதத்தில் சீனாவுக்கு போனார். அந்த பயணத்தின் போது வங்கதேசத்தில் சீன முதலீடு, நதி மேலாண்மை, ரோஹிஞ்சா பிரச்சனை போன்ற முக்கிய விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது. 2 நாடுகளும் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டாங்க. பேச்சுவார்த்தையின் போது மோங்லா துறைமுக மேம்பாட்டில் சீனா பங்களிப்பதாக தெரிவித்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை செயல்படுத்த சீனாவும் இந்தியாவும் முயற்சி பண்ணாங்க. இப்போது சீனா இந்த திட்டம் தொடர்பான அனைத்து வேலைகளும் தனியாக செய்யக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. வங்கதேசத்துடனான உறவுகளை வலுப்படுத்த சீனா பல முயற்சிகளை இன்னும் தீவிரமாக மேற்கொண்டு வராங்க. வங்கதேசம் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஏற்பட்டிருக்கூடிய ராஜ்ய இடைவெளியை சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. சீனாவுக்கும் வங்கதேசம் முன்பும் முக்கியமான நாடாக இருந்தது. ஆனால் இந்தியா மீதான வங்கதேசத்தின் சார்பு குறைந்ததால் சீனா இப்போது வங்கதேசத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தோடு மட்டும் கிடையாது, அரசியல் கட்சிகளுடனும் சீனா உறவுகளை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுகள் எப்போதும் உணர்ச்சிகரமானதாகவே இருந்திருக்கு. ஆனால் ஷேக் ஹசீனா அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவுடனான உறவுகள் தளர்ந்தது போல் பாகிஸ்தான் உடனான கடினமான உறவுகளும் மென்மையடைஞ்சது. ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு இந்தியாவுடனான அந்த மென்மையான உறவுகள் கடினமாகுது.
பாகிஸ்தானுடனான கடினமான உறவு மென்மையாகுது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் பாகிஸ்தானும் வங்கதேசமும் வெளியுறவு செயலர்கள் மட்டத்தில் ஒரு முக்கிய சந்திப்பு நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தை 1.5 தசாப்தங்களுக்கு பிறகு முதல் முறையாக நடந்தது தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இது பாகிஸ்தான் உடனான உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு புதிய பாதையாகவும் கருதப்படுது. வங்கதேசத்தில் அதிகார மாற்றம் ஏற்பட்ட பிறகு பாகிஸ்தான் வங்கதேசத்துடனான உறவுகளை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. 2024 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இடஒதுக்கீடு சீர்திருத்தம் கோரி நடந்த போராட்டம் என்போது நடந்த கொலைகள் மற்றும் அதைத் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிரான இயக்கம் குறித்து ஐநா உண்மை கண்டறியும் குழு விரிவான அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க. இந்த அறிக்கை ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவாமி லீக் கட்சிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ராஜ்ய ஆய்வாளர் இது பேராசிரியர் யூனிஸ்னுடைய வெற்றியாக தான் பார்க்கப்படுதுங்கிற மாதிரி அந்த அறிக்கை சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இருந்த அந்த இணக்கமான உறவு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல விரிசல் ஏற்பட்டு அது அப்படியே சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வங்கதேசம் இந்த 3 நாடுகளும் இணக்கமாக ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதை சீனா தன்னுடைய இந்தியா எதிர்ப்பு அந்த நிலைப்பாட்டில் தனக்கு சாதகமாக சீனா பார்க்குறாங்க.